இது இனிதுங்க. இந்த ஆடி மாதம் எல்லார் வீட்டிலும் மாவிளக்கு போடுவாங்கங்க. வெள்ளிக்கிழமையில இந்த ஆடி கிருத்திகைக்கு நான் போட்டேங்க. அந்த மாவிளக்கு தாங்க. எல்லாருக்கும் அந்த வெறும் மாவிளக்கு அப்படியே தேங்காய் கடிச்சிட்டு சாப்பிட்றதோட வேஸ்ட்டாக போகுங்க சில வீட்டில். அதுக்காக தாங்க இது. இந்த மாவிளக்கு பாருங்கள், நெய் ஊற்றி நான் விளக்கு போட்டுட்டா அதுக்கப்புறம் இருக்கிற அந்த மாவிளக்கு அப்படி கட்டியாக இருக்குங்களா, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்களா, அதனால் அதை எடுத்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அடை தட்டுற அளவுக்கு வரணுங்க. இது ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் நல்லா டைட்டாக ஆகிடுச்சிங்க. கொஞ்சம் நம்ம லிக்விட் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா அதை கொஞ்சம் இலகுவாக நம்ம அடை தட்டுற மாதிரி பிசைகிற மாதிரி, சப்பாத்தி மாவு மாதிரி பிசைகிற மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு வாழைப்பழம், நல்லா பெரிய வாழைப்பழமாக பிரித்து போட்டுக்கிறேங்க. நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. வாழைப்பழம், தேங்காய், நல்லா தேங்காய்லாம் நிறைய போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது கூட நான் வாழைப்பழம் போடுறேன். வெறும் தேங்காய் மட்டும் கூட போடலாங்க. இது கூட வாழைப்பழம் போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. இதை போட்டு அப்படியே நம்ம ஒரு தோசைக்கல்லில் அப்படியே அடையாக தட்டிட்டு நல்லா நெய்யை சுற்றி ஊற்றி நல்லா எடுத்தோன்னு வச்சிங்கன்னா அப்படியே அடை நல்லா முறுன்னு சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஆகிடுங்க. இதையே இன்னும் கொஞ்சம் லிக்விடாக நம்ம தோசை மாவு மாதிரி கொஞ்சம் கரைச்சிட்டு எண்ணெயில் கூட அப்பா மாதிரி ஊற்றுவாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி அப்படியே தோசைக்கல்லே தாங்க தட்டுறேன். இது இது அது இது மாதிரி தட்டினாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் உங்களுக்கு எப்படி தட்டி நீங்கள் நெய் ஊற்றி நல்லா பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய்யும் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றி நல்லா அப்படி சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மொறுன்னு இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கடித்து நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு. தேங்காய் மட்டும் போட்டாலும் நல்லா இருக்குங்க. நான் கொஞ்சம் வாழைப்பழம் இன்றைக்கி போட்டேன், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இதையே நீங்கள் இப்படி வேணாம், நாங்கள் இன்னும் சாஃப்டாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பம் செய்கிறவங்க அதே மாதிரி தாங்க. அப்பம் தாங்க இது. ஏன்னா அதே அரிசி மாவு தானுங்க. அது மாதிரி